الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك وإلي المصير وقال رسول الله صلى الله عليه وسلم الجنة تحت الأقدام الأمهاته وقال أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قول ரப்பி சிதுனி இல்மா. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் யாரெல்லாம் தங்களுடைய இன்னுரை இந்த மார்க்கத்திற்காக நீர்த்து கொண்டார்களோ அவர்கள் மீதும் அதற்காக காத்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு ஸ்கூல் ஹெட் அப்படின்ற அடிப்படையில் ஒரு சின்ன கேள்வியிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பேரண்ட் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்கில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் இன்ஸ்டிடியூஷன் ஹெட் எல்லாரும் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது நீங்கள் யாருக்காக இங்கே வந்திருக்கிறீங்களோ, யாருக்காக இந்த ஸ்கூல்ஸ் இருக்குதோ அவங்கள மையப்படுத்தி உள்ள ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா? அது எதுவாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பேரண்ட்? ஏன் குழந்தை, இங்கே இருந்து ஏன் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த ரெண்டு பேர் மத்தியில் நீங்கள் நம்ம இருக்கிறோம்ல, நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன குழந்தைங்கள்ட்ட? பதில் சொல்லலாம். இப்படி நான் கேள்வி கேட்கும் போது எங்க ஸ்கூல்ல, அதாவது ஸ்டூடெண்ட் பேரண்ட் கவுன்சிலிங் செஷன் நடத்தும் போது மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் சஜஷன்ஸ் கேட்கும் போது, மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது, என் குழந்தை கோவப்படுறான், என் குழந்தை கோவப்படுறாங்க அப்படிங்கிறாப்புல. இப்ப நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் இங்க, என்ன வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றக்கூடிய நமக்கு ஒரு கேள்வி வரும், குழந்தை எப்படி கோபப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைகள் கோபப்படுவது என்பது கியாம நாளின் அடையாளம். நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் குழந்தை கோபப்படுது அப்படின்னா கியாம நாளின் அடையாளம். சோ கியாம நாளின் அடையாளத்தின் விளிம்பில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். பல விடயங்கள் நம் கண் முன் நடந்து கொண்டிருக்கின்றது கியாம நாளின் அடையாளமாக. அதுல மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், என் குழந்தை கோபப்படுவது. குழந்தை எப்படி கோவப்படும்? குழந்தையை எப்படி கோவப்பட நம்ம விடலாம்? இபாதத், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல அல்லாஹ்வை தொழும் போது நம்முடைய இஹ்லாஸ், நம்முடைய தூய்மையான எண்ணம், இறைவனை பற்றி உண்டான சிந்தனை நமக்கு எவ்வாறு இருக்க வேண்டும்? சூரத்தில் சொல்றான், வயலுல்லி, இறைவன் கூறுகின்றான், வயலுல்லி குல்லி ஹுமசத்தின் லுமசா, தொழுகையாளிகளுக்கு கேடு அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு அப்படிங்கிறது தொழுகையில் அவர்கள் பாராமுகமாக இருப்பார்கள் அப்படின்னா, இப்ப நான் ஒரு கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவில் இருக்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னவாயிற்று, அவர்கள் ஏன் இவ்வளவு நேரம் ருக்கூவில் இருக்கின்றார்கள் என்று. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கும்போது, சஜிதாவில் இருக்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்றார்கள், ஏன் இவ்வளவு நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருக்கின்றார்கள் என்று. இதுக்கு என்ன பதில் நம்மள்ட்ட இருக்குது சொல்லுங்க பாப்போம். பேரண்ட், இதுக்கு என்ன பதில் இருக்கு நம்மள்ட்ட சொல்லுங்க. ஏன் ரொம்ப நேரமா சஜிதால இருந்தாங்க? பாவம் மன்னிப்பு கேட்கிறது வேற, யாருனாலும் சொல்லலாம், ஓபன் டு ஆல். குழந்தைகளை பேஸ் பண்ணி தான் வரும். இப்ப கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். குழந்தைகளை பேஸ் பண்ணி தான் இது வரும். ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். புரியல? ஹாஜியார் சொல்லிட்டாங்க, பேர குழந்தைகள் அவங்களுடைய முதுகுல ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம கேட்கிறோம், அல்லாஹ் இறக்குன அந்த வசனம் எப்படி இங்க வந்து மேட்ச் ஆகும்? இப்ப குழந்தைகள் விளையாடுவதற்கு அனுமதிக்கிறாங்க எப்போ? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை தொழும்போது குழந்தைகள் விளையாடுவதற்கு உண்டான ஸ்பேஸ கொடுக்கறாங்க.
இப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன சொல்லுங்க? அல்லாஹ்வை தொழுவதா இல்ல என் குழந்தைகளுக்கு உண்டான பிரியரிட்டிஸ் முன்னுரிமையை நான் கொடுப்பதா? என் குழந்தைங்க முதுகுல இருக்கிறாங்கன்னா நான் நிறைய நேரம் ருக்குல இருக்கிறேன். அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, நான் எழும்புனா என் குழந்தைங்களுடைய விளையாட்டு டிஸ்டர்ப்ட் ஆயிரும். என்னுடைய கிரிட்டிக்கல் திங்கிங், என்னுடைய திறனாய்வு சிந்தனை சொல்லுது. மேபி இட்ஸ் ரைட் ஆர் ராங். ஏன்னா நிறைய மௌலவிகள் இருக்கிறோம். என்னுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் நாட் ஐ டோன்ட் நோ. பட் நான் சொல்றது எப்படி அப்படின்னம்னா, என்னுடைய புரிதல் எப்படி அப்படின்னம்னா, இதுக்கு பல சம்பவங்களை நான் உதாரணப்படுத்தி சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எண்ணம் என் குழந்தைகளுடைய விளையாட்டு தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் நிறைய நேரம் சுஜூதில் இருக்கின்றேன். சரியா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், கரெக்ட். என்னுடைய திறனாய்வு சிந்தனை கரெக்ட் தான், என்னுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் கரெக்ட் தான். இதை நான் எப்படி மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெட்ரோதல் ஃபங்க்ஷன் நடக்கும்போது அங்க மியூசிக் கேக்குது. மியூசிக் ஹராமா ஹலாலா? மியூசிக் ஹராமா ஹலாலா? ஹராம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெட்ரோதல் ஃபங்க்ஷன்ல தப்ஸ் அடிச்சிட்டு போகும்போது அதை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடிந்து கொண்டு அவர்களை உள்ளே வா என்று கூப்பிடவில்லை. சரியா தப்பா? கரெக்ட். அப்போ ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை உள்ள கூப்பிடல? ஓகே தானுங்களா? இன்னொரு விஷயம் சொல்றேன். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா எந்த பேர குழந்தைகளுக்காக நீண்ட நேரம் சஜிதாவில் இருந்தார்களோ அந்த பேர குழந்தைகள் பேய்ச்சம்பளத்தை எடுத்து வாயில போடும்போது கைய விரல வாயில உள்ள விட்டு தோண்டி எடுத்தாங்க. ஏன் அப்படி எடுத்துட்டு சொன்னாங்க? இது நமக்கு வேண்டாம், இது பொது சொத்து, இது ப்ராஃபட்டுடைய ஃபேமிலிக்கு இது ஹராம், பைத்துல் மாலுடைய சொத்து, தூதருடைய குடும்ப வாரிசுகளுக்கு இரத்த உறவுகளுக்கு இது ஹராம் அப்படின்னுட்டு அங்க கடிந்து கொண்டார்கள். தொழும்போது கடிந்து கொள்ளாத ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது சொத்தில் கை வைக்கும் பொழுது குழந்தைக்கு எச்சரிக்கின்றார்கள், இது நமக்கானதல்ல, நான் உனக்கு இதை விட சிறந்ததை கற்றுத் தருகிறேன் என்று சொல்லிக் கொடுத்து அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினா ஃபீமன் ஆஃபைத் இந்த குனூத் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க பேர குழந்தைகளுக்கு. இதுல ஒரு விஷயம் நமக்கு விளங்குது என்ன அப்படின்னா, குழந்தைகள்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நீங்க பறிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேரலா இன்னொரு விஷயத்தை குழந்தைகளுக்கு கொடுத்தாக வேண்டும் என்பதுதான். ஆக இந்த சம்பவங்கள்ல இருந்து நமக்கு விளங்குவது என்ன என்றால், குழந்தைகள் நம்மிடம் கோபப்படுவது ஏன் என்று நமக்கு புலப்பட வேண்டும். அதுவும் நம்ம சமூகத்தை சார்ந்த வாழ்வியலை பின்பற்றக்கூடிய வாழ்வியல் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்குமானது. யாரு தொப்பி போட்டிருக்கோமோ, யாரு நிக்கா போட்டுக்கிறோமோ அவங்களுக்கு மட்டுமானதல்ல. இஸ்லாம் என்பது உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்குமானது. குர்ஆன் அப்படிங்கிறது ஹுதன் லின்னாஸ், அனைத்து மனிதர்களுக்குமானது. அந்த வாழ்வியலை பின்பற்றக்கூடிய நாம் எல்லோரும் உணர வேண்டும், குழந்தைகள் கோபப்படக்கூடாது. ஏன் குழந்தைகள் கோபப்படுகிறார்கள் என்று ஏன் தெரியுமா? இப்ப குழந்தைகள் கோபப்படுறாங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு தடவை கேட்பீங்க, கொடுங்க செல்லக்குட்டி, என்ன தர்றாமா, கொடுங்க அம்மாக்கு வேணும், அம்மா என்ன தர்றம்மா. மூணாவது தடவை எப்படி கேட்போம்? சீக்கிரம் கொடு, நான் தர்றேன் போ அப்படிம்பாங்க. எதை கேட்கிறோம், எதை தர்றேன்னு சொல்றாங்க? சொல்லுங்க, எதை கேட்கிறோம், எதை தர்றேன்னு சொல்றாங்க? மொபைல். நான் குழு கொடுக்கல, ஆனா எல்லாருக்குமே தெரியுது என் குழந்தைகிட்ட இருந்து மொபைலை நான் வாங்க முடியாதுங்கிறது. ஏன் வாங்க முடியல? ஏன் குழந்தைகளிடமிருந்து மொபைலை நாம் நினைத்த நேரத்தில் குழந்தைகளிடமிருந்து மொபைலை வாங்க முடியல? அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. அடிக்ஷன் அப்படிங்கிறது எதுல அடிக்ஷன் நமக்கு பயப்படுவோம்? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம சமூகத்தில் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ், அப்படிதானுங்களா? கிராமப்புற ஓரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அடிக்ஷனுக்கு நிறைய பேர் அடிமையா இருப்பாங்க, ட்ரக் அடிக்ட் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு என்ன, என்னுடைய குழந்தை எதுக்கு அடிக்ட் ஆயிருக்குது? மொபைலுக்கு அடிக்ட் ஆயிருக்குது. சோ என்னுடைய குழந்தைகிட்ட இருந்து நான் மொபைல் என்ன செய்ய முடியல? வாங்க முடியல. ஏன் மொபைலை வாங்க முடியல? இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகளுடைய கண்கள் இருக்கு தெரியுங்களா? அந்த கண்களை நீங்க பாருங்க. இந்த ரெண்டு கருவிழி இருக்கு தெரியுமா? இந்த ரெண்டு கருவிழியோடைய இயற்கையான படைப்பு அப்படிங்கிறது கரெக்டா சென்டர்ல இருக்கும். ஆனா இப்ப வீட்டுல போயிட்டு உங்களுடைய குழந்தைகளுடைய கருவிழியை பாருங்க. ஒரு கருவிழி சென்டரா இருக்கும், இன்னொரு கருவிழி இந்த சைடுல இருக்கும். இந்த கருவிழி சென்டரா இருந்தா இந்த கருவிழி இந்த சைடுல இருக்கும். இல்ல ரெண்டு கருவிழியும் இந்த ஓரத்துல வந்து நிக்கும். ஏன் சொல்லுங்க? ஏன்
யூசேஜஸ் ஆஃப் மொபைல். இந்த மொபைல் இருக்கு தெரியுங்களா, இந்த மொபைலை உங்க கண்ணு கிட்ட வச்சுட்டு இப்படி ரொம்ப நேரம் வச்சுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா என் கண்ணு எப்படி இருக்குது, மாறு கண்ணா இருக்கும். சோ இந்த மொபைல் இறைவனுடைய இயற்கை தன்மையான படைப்பை மாற்றி விடுகிறது. அதனால் அந்த குழந்தைகள் அவ்வளவு நேரம் அந்த குழந்தைகளுக்கு மொபைல கொடுக்கிறோம். மொபைலை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்றோம், ஏன் கம்ப்ளைண்ட் பண்றோம், மொபைலுக்கு அடிக்ஷன் ஆயிருச்சு. மொபைலுக்கு எப்படி அடிக்ஷன் ஆயிருக்குது? பிறந்ததிலிருந்து நம்ம எதை பழக்கப்படுத்துகின்றோமோ குழந்தைகள், பிறந்ததிலிருந்து நம்ம எதை பெருசா காட்டுறோமோ குழந்தைங்கள்ட்ட, பிறந்ததிலிருந்து நான் எவ்வாறு இருக்கின்றேனோ அதுதான் குழந்தைங்கள்ட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னைக்கு பிறந்த குழந்தைய போட்டோ இங்க இருக்கக்கூடிய நான் எல்லாரிடமும் கேட்கிறேன், நம்ம பிறந்தப்ப உள்ள போட்டோஸ் யார்கிட்டயாவது இருக்குதா? நம்ம பிறந்தப்ப உள்ள போட்டோ யார்கிட்டயாவது இருக்குதா? நான் 1000 ரூபாய் தர்றேன், நான் 1000 ரூபாய் தர்றேன். யார்கிட்ட இருக்குது? 1000 ரூபாய் கொடுக்கிறேன். யார்கிட்ட இருக்குது? ஒரு ஆள். சோ ஒரு ஜெனரேஷன்ல, ஒரு தலைமுறையில ஒரு பெரிய சேஞ்சஸ் நோக்கி நம்ம சமூகம் போய்கிட்டு இருக்குது. அப்படின்னா இதுல யாருடைய குறைபாடு இருக்குது? தொழுகையில இம்பார்ட்டன்ட் கொடுத்த இந்த சமூகத்திட்ட ஒரு சமூகத்துல என்னுடைய போட்டோஸ் இல்ல. இப்போ பிறந்த அடுத்த நிமிஷம் வெளியே வந்த உடனே போட்டோஸ் என்ன செய்யணும், தொப்புள் கொடி 60க்கு முன்னாடியே போட்டோஸ் எடுக்கிறோம். சோ இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? குழந்தைகள்கிட்ட பாதிப்பை ஏற்படுத்தும். எங்க இருந்து? ஓகே, இன்னைக்கு கற்பம் தரித்த காலத்துல இருந்து நம்மளுடைய கைகள்ல எது நடமாடுது, எதோட விழிக்கிறோம், விழிச்ச உடனே எதை தேடுறோம், முழித்த உடனே எதை தேடிக்கின்றோம்? காலையில யாராவது இங்க இருக்கக்கூடியவங்க கடந்த ஒரு வாரத்துல நான் காலையில் எழும்பி முதல் அரை மணி நேரம் வரைக்கும் நான் மொபைல தொடல, யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? காலையில எழும்புனதுல இருந்து முதல் அரை மணி நேரம் அளவுக்கு என் மொபைலை நான் தொடவில்லை, யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஒரு 5 years பேக் 2 years பேக் இந்த மொபைலுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன் இருந்துச்சு அப்படின்னா, பிறந்த உடனே இந்த மொபைலை குழந்தைகள்கிட்ட காட்டுறோம். இதுல குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, ஏர்லி சைல்ட்ஹுட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு கேம் கொடுப்போம். அந்த கேம்ல அந்த குழந்தை கட் பண்ணி விரயம் பண்ணும். எதை அப்படின்னா ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், அன்னாச்சி, இதெல்லாம் பிறந்த குழந்தை 2 வருஷத்துக்கு உள்ள கொடுத்து குழந்தைகளுக்கு கட் பண்ண சொல்லி கொடுக்கிறோம். இதுல என்ன சார் பிரச்சனை? இதுக்கும் உளவியலுக்கும் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, குழந்தைகளுக்கு நம்ம வெட்ட சொல்லி கொடுக்கிறோம், குழந்தைகளுக்கு சிதைக்க சொல்லி கொடுக்கிறோம், குழந்தைங்களுக்கு விரயம் பண்ண சொல்லி கொடுக்கிறோம். பிறந்த 2 வருஷத்துக்கு உள்ள நம்ம குர்ஆன்ல முதல் ஒரு வசனம் ஓதுனா ஞாபகம் இருக்குங்களா? வஸைனல் இன்சான பி ஆமைனின் அனிஷ்குரிலி, சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு ஈன்றெடுத்து 2 வருடம் பரிபூரணமாக பால் ஊட்டிய உன் தாய்க்கு கட்டுப்படு, உன் தாய்க்கு நன்றி பாராட்டு, எனக்கும் அனிஷ்குரிலி, எனக்கும் நீ நன்றி பாராட்டு நல்லா சொல்றான். நிறைய இடங்கள்ல அல்லாஹ் வந்து என்ன செய்வான் அப்படின்னா சேர்த்து சொல்லுவான் நிறைய விடயங்களை. எதெல்லாம்? அகீமுஸ்ஸலா வஆத்துஸ் ஸக்கா அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல யாமுரூன வல் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். ஓகேங்களா? வகலா ரப்புக இல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. இது எல்லாம் அல்லாஹ் பேர்ஸ் ஜோடியா சொல்வான். இதுல நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுங்களா? ஒரு பக்கம் நன்மையா இருக்கும், இன்னொரு பக்கம் தீமையா இருக்கும். ஆனா அட் லாஸ்ட்ல அல்லாஹ் நன்மை தீமையை பிரிக்கல. அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான்? நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க, அதே நேரத்தில் ஜகாத்தை கொடுங்க. நீங்க எனக்கு கட்டுப்படுங்க, அதே நேரத்தில் தூதருக்கு கட்டுப்படுங்க. நீங்க நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க. இன்னொரு பக்கம் நீங்க எனக்கு என்னையே முழுவதும் வணங்குங்க, எனக்கு ஒருபோதும் இணை வைக்காதீங்க. அதே போல உங்கள் பெற்றோருக்கு பேர் உபகாரம் செய்யுங்கள். இது எப்படி மாறுச்சு இன்னைக்கு அப்படின்னா, இங்கதான் நின்று மாறுச்சு. எங்க மாறுச்சு? நம்ம வெட்டி கொடுக்க சொல்ல ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி நம்முடைய பப்ஜி கேம் இருக்கு பாத்தீங்களா? நம்முடைய கார் ரேஸ், மேக்சிமம் ரேஸ் வந்து கார் ரேஸா தான் இருக்கும். அதுல உள்ள கேம்ஸ் இருக்கு தெரியுங்களா? அதுல யார் வின்னர் யார் தெரியுமா? டிரைவரை அடிச்சு, டிரைவரை வெட்டி, டிரைவரை ஆக்சிடென்ட் பண்ணி, போலீஸ் ஆக்சிடென்ட் பண்ணி, பில்டிங் எல்லாம் நாசம் பண்ணி அட் லாஸ்ட்ல நம்ம வந்து நிப்போம், ஜெயிச்சு நிப்போம். இந்த ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூகத்துல அந்த கேம்ல நம்ம பார்த்தது எல்லாம் அடிச்சு உடைச்சு மிதிச்சு வெட்டி குத்தி கொலை பண்ணி கடைசியா வந்து நிப்போம், நான் ஜெயிச்சிட்டேன்னு வந்து நிப்பாங்க. இப்ப எப்படி இந்த குழந்தைங்களுடைய மனசுல இரக்கம்,
அன்பு, பாசம், பரிவு இருக்கும். ஹாஜியார் கூட காலையில் ஒரு ரவுண்ட்ஸ் போனேன். ஹாஜியார் சொல்றாங்க, சில ஒரு பகுதி இந்த ஸ்கூல்ல ஒரு பகுதியை காமிச்சு, இது வந்து சில்ட்ரன்ஸ் கார்டன் அப்படின்னாங்க. அந்த சில்ட்ரன்ஸ் கார்டன்ல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறோம்ல இங்க வந்து ஸ்கூல்ல வந்து, உங்களுக்கு எந்த ஸ்கூல்ல இப்படி இருக்குதான்னு தெரியல எனக்கு மேக்சிமம். பட் ஆஜியார் உங்களுக்கு மரங்களை வச்சு, மரங்களோட கல்லையை வச்சு சூடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நிழல்ல குழந்தைகளுக்கு ஊட்டி விடுறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்களே, அதுக்கும் கல்வி நிலையத்திற்கும் என்ன ரிலேஷன்? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் குழந்தைங்களை அங்க வச்சு ஹாஜியார் அந்த இடத்த ஸ்பேஸ உங்களுக்காக ஒதுக்கி அந்த இடத்துல வச்சு சாப்பாடு கொடுக்க ஏன் சொல்லணும்? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, அங்க படைப்புகளோடு அந்த குழந்தைங்க இருப்பாங்க, அதுல இறக்கம் இருக்கும். விரயம் பண்ணும்போது ஒரு சோறு விரயம் பண்ணா கூட அந்த சோறை எடுத்து மரத்து மூட்டுல போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா குருவி வேகமா வந்து அந்த சோத்தை என்ன செய்யும்? சாப்பிடும். சோ இது குழந்தைக்கு நம்ம ஊட்டும் போது, நான் விரயம் பண்ணக்கூடிய என் கையில் இருந்து தவறி விழக்கூடிய அந்த சோறு கூட ஒரு உயிரினத்தின் வயிற்றுக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஒரு உளவியல் விடயங்களை குழந்தைகளுடைய மனசுல கொடுக்கணுங்கிறதுக்காண்டி பிரியப்பட்டு ஏற்படுத்தப்பட்டதான் அந்த கார்டன். அதோட சேர்ந்து அங்க வரக்கூடிய வாத்து வரும், கிண்ணி கோழி வரலாம், வாங்கோழி வரலாம், வகை வகையா இருக்கக்கூடிய கோழிகள் வரலாம். அப்படி வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? குழந்தை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஏதாவது கறியில உள்ள லேசா கொழுப்போ இல்ல சவ்வோ அதை எடுத்து என்ன செய்வோம்? அந்த இதுக்கு போடுவோம். நீங்க டீச் பண்றீங்க குழந்தைகளுக்கு, நான் சாப்பிடாத ஒன்றை அந்த உயிரினத்துக்கு கொடுத்து அந்த உயிரினத்தோட வயத்தை நான் நிறைவு செய்யறேன், நிரப்புறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல குழந்தைக்கு நீங்க எதை சொல்லி கொடுக்குறீங்க? அன்பு, இரக்கம், பரிவு, பாசம், பணிவு சொல்லி கொடுக்கிறோம். இதே மாதிரிதான் நமக்கும் நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது இது எல்லாம் தான். ஆனா இன்னைக்கு நம்முடைய கையில மொபைல் வந்ததுனால இன்னைக்கு படத்துல கூட வசனம் எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அடி, வெட்டு, கொத்து, கொல்லு, முடி. அடி, வெட்டு, கொத்து, கொல்லு படத்துல உள்ள வசனம். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வரக்கூடிய படங்கள்ல ஃபுல்லா பாருங்க, சந்தன மரம் கடத்துறவன், கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன் தான் ஹீரோவா காட்டப்படுறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய காலங்கள்ல ஹீரோவா காட்டக்கூடியவங்க உமாக்கு நல்ல பிள்ளையா இருப்பாங்க, சமூகத்துக்கு நல்ல பிள்ளையா இருப்பாங்க, அண்ணன் தம்பிகளுக்கு நல்ல பிள்ளையா இருப்பாங்க. எல்லாராலையும் ஒதுக்கி விடப்பட்டு மீண்டும் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு. உதாரணத்துக்கு ஒரு படத்தை சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலையை சொல்லலாம். அண்ணாமலையில ரஜினிகாந்த் எல்லாத்தையும் இழந்துருவாரு. அட் லாஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் அரவணைப்பார். இப்படி அரவணைக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் சொல்லக்கூடிய படங்கள் இருந்த ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு சந்தன மர கடத்தல, மரங்களை கடத்துவதும், பெண்களை கடத்துவதும், குழந்தைகளை கடத்துவதும் வில்லனாக சித்தரிக்கப்படக்கூடிய காலகட்டங்களை இன்னைக்கு அவர்கள் ஹீரோவாக சித்தரிக்கப்படக்கூடிய காலம் இன்னைக்கு நம்மள்ட்ட இருப்பதனால என்னுடைய குழந்தை என்ன செய்யுது? கோவப்படுது. அந்த கோபம் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த மொபைலோட அடிக்ஷன்ல இருந்து வருது. இந்த மொபைலுக்கு என் குழந்தை அடிக்ஷன் இல்ல, இந்த மொபைலுக்கு நான் அடிக்ஷன். இந்த மொபைல் இல்லாம என்னால என்ன பண்ண முடியல? காலையில எழும்ப முடியல. இந்த மொபைல் என்னுடைய தலைமாட்டில் இருக்குது, இல்ல என்னுடைய தலையணைக்கு கீழே இருக்குது. இந்த மொபைலும் நானும் இந்த வாழ்வியலோட ஒன்றோடு ஒன்று இணைந்து விட்டோம். எனக்கும் இந்த மொபைலுக்கும் எந்த விதத்திலையும் பிரிவு இல்லை. ஆனா ஒரு காலகட்டத்தில் நான் என் வாப்பா, என் உம்மா, என் உறவுகளோட நான் இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு எல்லாரையும் விட்டுட்டு மொபைலோட இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. நம்மள்ட்ட பாரம்பரியம் பேணக்கூடிய, நம்மள்ட்ட வாழ்வியலை பேணக்கூடிய, நான் வாழ்வியல் சொல்றதெல்லாம் இஸ்லாம் சொல்லி புரிஞ்சுக்கிடுங்க. வாழ்வியலை பேணக்கூடிய நம்மள்ட்ட நம்முடைய வீட்டில் பெரிய சகன் இருக்கும். அந்த சகன்ல தான் வாப்பா, அம்மா, மகள்கள், மகன்கள் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு எப்படி சாப்பிடுறோம்? நம்ம டிவி முன்னாடி சின்ன கிண்ணத்துல ஊட்டி விட்டுக்கிட்டே சாப்பிடுறோம். இப்போ அது போயிட்டு அந்த டிவி உள்ள காலம் போய் இப்போ மொபைல் கையில இருக்கும். அந்த மொபைல் சாப்பாட்டுல என்ன இருக்குதுன்னு தெரியாம என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. ஒரு அவையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவையில ஒரு குழந்தையோட உட்கார்ந்து ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும்னா முன்னாடி உள்ள சோத்துல இருந்து என்ன செய்வாங்கன்னா எடுப்பாங்க. ஐ மீன் அவங்க குழந்தையோட பகுதியை தாண்டி இன்னொரு இடத்துல இருந்து எடுப்பாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு நெகட்டிவா தான் நம்ம எல்லாத்தையுமே சொல்லுவோம். எடுக்காத, அப்படி பண்ணாத, நிக்காத, வைக்காத, கொடுக்காத, இதே மாதிரி சொல்லக்கூடிய நம்ம ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு உளவியல் தாக்கம் நிறைந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்கு போத்தியப்படுத்தும் போது எப்படி போத்தியப்படுத்துவாங்க அப்படின்னா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, உங்களது பகுதியிலிருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்துக்கு டைரக்டா ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்லும் போது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்து அடிமைகளை பங்கு வைப்பாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நமக்கு ஒரு அடிமையை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அவங்களுடைய வீட்டுல போயிட்டு என்ன செய்வாங்க? சீதனை வாங்குறதுக்காக அனுப்பி விடுவாங்க.
அப்போ பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வரும்போது அங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அந்த பங்குல அடிமையை பங்கு வச்சு கொடுத்தாங்கல்ல, அதுல எனக்கு ஒரு அடிமையை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ இந்த செய்தியை கடத்தணும். யாருக்கு கடத்தணும்? கணவனுக்கு கடத்தணும். நம்மள்ட்ட ஒரு செய்தி நம்மளுடைய மதினியோ இல்ல நம்ம கணவனுடைய மகளோ நம்மள்ட்ட ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா அதை நாளைக்கு சொல்லிக்கிடுவோம். முதல்ல வீட்டுக்கு வரட்டும், நல்ல முறையில் அவருக்கு உபசரிச்சு நம்ம முடிச்சுட்டு மறுநாள் தான் சொல்லுவோம். மறுநாள் சொல்லும் போது வாப்பாக்கு யாரு மகள் கேட்டுக்கிறாங்க. இந்த செய்தியை மனைவி லேட்டா சொன்னா என்ன நடக்கும்? கோபம் வரும். ஆனா அங்க என்ன நடந்துச்சு? லேட் நைட் வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. லேட் நைட் வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இப்படி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இப்பதான் வந்துட்டு போறாங்க. காரணத்தை சொல்லும் போது இவங்க என்ன பண்ணல? அடிமையை கையில கொண்டு போகல. யாரு? இவங்க மகளை போய் சந்திக்க போறாங்க. இங்க யோசிச்சு பாருங்க, என்னுடைய குழந்தை என்ன கூப்பிடும் போது, என்னுடைய குழந்தை என்கிட்ட பேசுன்னு சொல்லும் போது, என்னுடைய குழந்தை என்கிட்ட விளையாடுங்கன்னு சொல்லும் போது, என் குழந்தை நான் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க. இப்ப சொல்லும் போது கூட நான் எப்படி சொல்றேன்? டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். தொழுகையில என் குழந்தை மேல உட்காரத டிஸ்டர்பா நினைக்கல. யாரு? ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனா நான் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் எப்ப மொபைல் பார்ப்பேன்? என்னுடைய எல்லா பணிகளையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன். எதுக்காக? மனைவி மக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக. அந்த நேரத்துல நான் மொபைல் பார்க்கும்போது என் குழந்தை என்கிட்ட என் மொபைல என்ன வாப்பா என்கிட்ட கொஞ்சம் விளையாடுங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? நீ போ, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் தடுக்குவேன். ஆனா லேட்டா ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி? சமூகத்துக்கானது, இறைவனுக்கானது, இறை நியதிக்கானது, இஸ்லாத்தை புரோபகண்டா பண்ணக்கூடியது, அதாவது தூதுத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய இந்த வாழ்வியல் வசந்தத்தை கொண்ட ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட மகள் வந்துட்டு போன செய்தியை மனைவி நம்மள்ட்ட சொல்லும் போது அந்த ராத்திரியே ஓடுறாங்க. ஓடிட்டு போய் சொல்றாங்க, என்னம்மா நீங்க கேட்டீங்களே, நான் உங்கள்ட்ட வந்திருக்கிறேன், என்ன கேட்டீங்கன்னு சொல்லி கேட்கும் போது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு கைகாலெல்லாம் நிறைய வலியா இருக்குது, சோ எனக்கு ஒரு அடிமை பெண்ணை கொடுங்க, நான் திருவையாற்றும் போது அவங்கள நான் பயன்படுத்திக்கிடுவேன், மாவாட்டுறதுக்கு அவங்கள பயன்படுத்திக்கணும்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அது ப்ராஃபட்டுடைய ஃபேமிலிக்கு கொடுப்பன கிடையாது, அதை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு முதல்ல எடுத்தவனே சொல்லல. அவங்க கேட்டது என்ன? என்னுடைய உடல் வலிக்கு உண்டான ஒரு மருந்தா உனக்கு அடிமை வேணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த உடல் வலிக்கு உண்டான மருந்தா எப்படி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுக்கு குனூத்தை சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 44 தடவை ஓதி என்ன செய்யுங்க? உடல்ல ஊதி நீங்க தேய்ச்சிக்கிடுங்க, வலி நிவாரணம் பெறும். இங்க நானா இருந்து என் தங்கச்சியா இருந்து இல்ல என் மகளா இருந்து அவங்க என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா நான் இதை சொன்னேன் அப்படின்னா நம்மளுடைய ரியாக்ஷன், என் மகளோட ரியாக்ஷன், என் சிஸ்டரோட, என்னுடைய தங்கச்சியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சொல்லுங்க பாப்பா, எப்படி இருக்கும்? சோ பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னை வாப்பாவோட சொன்ன செய்தியை அப்படி தன்னோட லைஃப்ல அப்ளை பண்றாங்க. சோ அங்க இருந்த அந்த குழந்தை வளர்ப்புக்கும் இங்க இருந்த குழந்தை வளர்ப்புக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னா, அங்க குழந்தை நம்மள்ட்ட வரும்போது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மேலங்கே விரிச்சு என்ன செய்வாங்க? உட்கார சொல்லுவாங்க. சோ அங்க அன்பை பரிமாறினாங்க, கருணையை பரிமாறினாங்க, லவ் அஃபெக்ஷனை அங்க என்ன செய்யறாங்க? அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் என்ன கொடுக்கல என் குழந்தைக்கு, சோ என் குழந்தை கோவப்படுது. காரியம் புரிஞ்சிருச்சுங்களா? என் குழந்தை ஏன் கோவப்படுதுன்னு சொல்லி எதை என் குழந்தைக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறனோ அதை குழந்தை பிறந்ததுல இருந்து குழந்தை வயசுக்கு வரும் வரைக்கும் என்னோட கைகளில் நான் புழங்கிக் கொண்டே இருக்கின்றேன். ஆனா அதை நான் என் குழந்தைக்கு நான் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா எப்படி சாத்தியமாகும்? சோ அந்த குழந்தைக்கு அந்த நோய், அடிக்ஷன் என்ற நோய் அந்த குழந்தைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்மளா திருப்பி என்ன செய்யறோம்? கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சோ இங்க நமக்கு ஒரு விஷயம் புரியணும். நான் முதல்ல சொன்ன விஷயத்துல அந்த குழந்தை எனக்கு என்ன செய்யணும்? நன்றியுடைய குழந்தையா இருக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன அந்த தூதுத்துவ செய்தியில ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தாயாரின் காலடியில் சோனம் இருக்கின்றது. எல்லாரும் பாருங்க, உங்க காலுக்களை பாருங்க, உங்க காலுக்களை பாருங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான சோனத்தை அல்லாஹ் உங்க காலுக்களை வச்சிருக்கிறான் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு தாய் எப்படி இருக்கணும்? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு ஜா ரஜுலு இலா ரசூலுல்லாஹி கால யா ரசூலுல்லாஹ் மன் அஹக்கன் நாஸ் யஹ்சனு யஹ்சனுன்னு சொல்லிட்டு சஹாபத்தின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால உம்முக, இந்த உலகத்துல நான் அதிக நேசம் கொள்ளக்கூடிய, அதிகமான அளவு உரிமை எடுத்து தோழமை கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு சிறந்தவர் யார் என்று சொல்லும் போது ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால உம்முக, உன்னுடைய உம்மா. திருப்பி கேட்கிறாங்க,
கால உம்முக்க உன்னுடைய இப்படி 3 தடவை சொல்லிட்டு 4வது தடவை ஒரு விஷயத்தை 3 தடவை கேட்டதுக்கு அப்புறமா ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 4வது தடவை கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? சரி சரி போங்க போங்க அவங்க வாப்பாக்கு. 4வது தடவை தான் நாங்க இருக்கிறோம். சோ முதல் 3 இடத்துல நீங்க இருப்பதனால தான் உங்க காலுக்கு கீழே சுவனத்தை இறைவன் வைத்திருப்பதனால தான் மீனிங் கொள்றேன். அப்படி வைத்திருப்பதனால தான் உங்களுக்கு இந்த ப்ரீரெடிஸை கொடுக்குறாங்க. நீங்க சொல்லவே கூடாது என் குழந்தை கோவப்படுதுன்னு சொல்லிட்டு. ஓகே தானுங்களா? அதே மாதிரி எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா என் குழந்தைங்க சூசைட் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு கோவப்படுறாங்க. இடது கையில ஃபுல்லா வரந்தைகள் இருக்குது. இடது கையில ஃபுல்லா வரந்தைகள் இருக்குது. அந்த வரந்தை எல்லாம் அந்த கோபம் அந்த குழந்தையின் கோப உச்சியில கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு கீறிய வரந்தைகள். ஓகேங்களா? இது எப்படி இந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் நான் அங்க யாரு? பெற்றோர். ஓகேங்களா? அப்ப அந்த குழந்தைக்கு அவ்வளவு பெரிய வலியை கொடுப்பது, அவ்வளவு பெரிய விரக்தியை கொடுப்பது, அவ்வளவு தூரம் ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுப்பது, அவ்வளவு தூரம் ஆங்கரை கொடுக்கிறது இங்க நானா இருக்கிறேங்கிறத நம்மள இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அந்த குழந்தை நம்மளுடைய ஸ்கூல்ல மேக்சிமம் நம்ம கவுன்சிலிங் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுடைய கோப உணர்ச்சிக்கு முதல் காரணமா இருப்பது செல்போன். இன்னைக்கு ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்டை உட்கார வச்சு 1 மணி நேரம் போஸ்ட் பேண்டமிக் அப்புறமா 1 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் கூட கிளாஸ்ல அடாப்ட் பண்ண முடியாது. பேண்டமிக் முடிஞ்சது இல்ல, கோவிட் முடிஞ்சது இல்ல, கோவிட் முடிஞ்ச காலகட்டம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நிர்வாகத்தில் உள்ள நாங்கள் போராடுவது அந்த குழந்தைகளுக்கு 20 நிமிஷம் கண்டினியூவா பாடம் நடத்துறது தான் போராடுறோம். ஏன்னா அதை கேட்பதற்கு உண்டான பொறுமை அந்த குழந்தைகள்ட்ட இல்ல. ஏன்னா இந்த குழந்தைகள் விரைவான உலகத்துல தங்களை உட்படுத்தியதால் அவர்கள் கேட்பதற்கு கூட பொறுமை இழந்து இருக்கிறார்கள். ஓகேங்களா? இப்போ அட் லாஸ்ட் நான் கன்க்ளூஷனுக்கு வர்றேன். இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு போனாங்களா போகலையா? ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிளே ஸ்கூலுக்கு போனாங்களா போகலையா? போகல. ஓகே. ஃபின்லாந்து எஜுகேஷன் இன்னைக்கு உலகத்துல டாப் மோஸ்ட் எஜுகேஷன்ல இருக்கக்கூடியது யார்? எந்த நாட்டோட எஜுகேஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஃபின்லாந்தோட எஜுகேஷன். ரீசன் என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த ரெண்டுக்கும் நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்ல யாரெல்லாம் கடை வச்சிருக்கிறாங்களோ அவங்க வியாபாரத்துல கொடி கட்டி பறக்குவாங்க. காரணம் என்ன சொல்லுங்க? வாழ்க்கையில ஏதாவது ஒரு சுண்ணத்தை லாஸ்ட் வரை ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுடுங்க, அவங்களுக்கு அதுல நிறைய பறக்கத்தெல்லாம் வச்சிருப்பான். மார்க்கெட்ல உள்ள கடைகள் எல்லாம் ஃபஜ்ர் முடிச்சு அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிருவாங்கன்னா திறந்துருவாங்க. ஃபஜ்ர் முடிச்சு தூங்காத வரைக்கும் நம்மளுடைய வீடுகள் நிம்மதியா இருந்துச்சு, பரக்கத்தா இருந்துச்சு. ஃபஜ்ர் கூட தொழாம ஃபஜ்ர் தொழுதுட்டு தூங்கக்கூடிய வீடுகள்ல பரக்கத் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். சோ அங்க ஒரு சுன்னத் என்ன செய்யுதுன்னா அடிபடுது. இங்க பின்லாந்து ஒரு சுன்னத்தை ஹயாத் ஆக்குனதுனால அங்கோட எஜுகேஷன் டாப் மோஸ்ட்ல இருக்குது. அந்த சுன்னாவுடைய ஹயாத் யாருடைய காலகட்டங்கள்ல இருந்து தொடங்குது அப்படின்னா ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் தொடங்குது. நம்ம சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸ்கூலுக்கு போகல, ஆனா வாழ்வியல் கல்வியை குறிப்பா அரபி மொழி இலக்கணம் அவர்களுக்கு வலுப்பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு குர்ஆனை கொடுக்கிறான். குர்ஆனுடைய விளக்கம், குர்ஆனுடைய அரபி இலக்கணம், குர்ஆனுடைய புலமை அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக ஹலீமா அம்மையார்ட்ட பிறந்த உடனே என்ன செய்யறாங்க? அனுப்பி வைக்க அல்லாஹ் என்ன செய்யறான்? கட்டளை இடுறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பிறந்த உடனே ஸ்கூலுக்கு போன, பிறந்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரே மகா பெரிய தலைவர் யாருன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அங்க அவங்க படிச்ச காலகட்டங்கள் என்ன அப்படின்னம்னா பெடோயின் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. பாலைவனத்துல திறந்த வெளியில அவங்க அங்க கருணையை படிச்சாங்க, இரக்கத்தை படிச்சாங்க, வியாபார கூட்டங்களுக்கு பணிவிடையை படிச்சாங்க, ஏகத்துவத்தை படிச்சாங்க, இறைநியதியை படிச்சாங்க. அரபி மொழி இலக்கணத்துல உண்மையான அரபி மொழி என்ன அப்படிங்கறத ஹலீமா அம்மையார்ட்ட இருந்து சாது குலத்தவர்கள்ட்ட இருந்து அந்த பெடோயின் கல்ச்சர்ல படிச்சதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த குர்ஆனுடைய தாக்கம். இன்றளவும் அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணி காட்டுறான். ஒரு கொசுவின் இறக்கை அளவு கூட இந்த குர்ஆன்ல என்ன பண்ண முடியாது, உங்களால தவற காண முடியாது. அவ்வளவு பெரிய வல்லமை மிக்க குர்ஆனை அதனுடைய உரிய நடையில அவர்கள் கொடுப்பதற்கு உண்டான காரணம் என்னவென்றால் அவர்கள் குழந்தை காலகட்டத்தில் படித்த அந்த மொழி சம்பந்தமான விடயங்கள் மட்டும்தான். அது அந்த சாது குலத்தவர்கள்ட்ட இருந்து ஹலீமா அம்மையாருடைய காலகட்டங்கள்ல இருந்து முதல் 5 வருஷம் அவர்கள் அந்த இதை என்ன செய்யறாங்க? படிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இப்ப புரிஞ்சுக்கிடுங்க, பிறந்த உடனே கல்வி நிலையத்துக்கு போன ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உள்ள நமக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தேர்ட் ஸ்டாண்டர்ட், சாரி இந்த ஏஜ் ஆஃப் 3 தேர்ட் ஏஜ்ல தான் என்ன செய்யறோம்? ஸ்கூல்ல கொண்டு குழந்தையை விடுறோம். ஆனா குழந்தையுடைய கல்விங்கிறது எங்க இருந்து தொடங்குதுன்னா இன்னைக்கு யூதர்கள் என்ன பண்றாங்க? சூரத்து மரியம பிருந்தாகாரத்தை எழுதுறாப்புல கம்யூனிஸ்ட் தலைவர் எழுதுறாங்க தன்னுடைய செய்தியில, நீங்க
குழந்தை நீங்க கர்ப்பிணி பெண்களுக்கு சூரத்து மரியம் என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்கள், சூரத்து மரியம படிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நான் இதுவரை படிச்சது கிடையாது, அதனுடைய மொழி நடைய அதுல ஒரே ஒரு செய்தி வேணா எனக்கு விளங்கும். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க பசிச்சு இருக்கும் போது கர்ப்பிணி கால கட்டங்கள்ல நீங்க பேரித்த மரத்தை பிடிச்சி என்ன செய்யுங்க, உழுகுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பசியில இருக்கும்போது ஊர் எல்லாம் அவங்கள ஒரு மாதிரி சொல்லி ஒதுக்கும் போது மனம் உடைஞ்சு வந்து நிலையில ஊரை விட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலையில அவங்க தனியா வந்ததுக்கு அப்புறமா பசிக்கக்கூடிய நேரத்துல கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள்ட்ட சொல்றான் நீங்க மரத்தை பிடிச்சி உழுக்குங்கன்னு. அப்ப கர்ப்பிணி காலகட்டங்கள்ல நம்முடைய குழந்தைக்காக இறைவனை நாம் எப்போதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும், கர்ப்பிணி காலகட்டங்களில் கூட கடினமான வேலைகளை இறைவனுக்காக பொருந்தி கொண்டு குழந்தைக்காக பொருந்தி கொண்டு நாம் அதை ஏற்றெடுத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நம்ம என்ன செய்யறோம், இங்க வந்து விளங்குறோம். சூரத்து மரியம நீங்க போய் வீட்டுல படிங்க, அதுல அல்லாஹ் என்னென்ன விடயங்களை எல்லாம் சொல்றான் அப்படிங்கறத நம்ம விளங்குவோம். அதனாலதான் இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, சூரத்து மரியம் எப்படி ஸ்டார்ட் ஆகுங்கிற ஹாஃபில்களுக்கு தெரியும், ஆலிம்களுக்கு தெரியும். காஃப் ஹா யா ஐன் ஸாத், அது நீட்டமா இருக்கக்கூடிய அந்த மத்துல இருந்து என்ன செய்யணும், சூரத்து மரியம் தொடங்கும். அப்போ இது அவங்க ரிசர்ச் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, கர்ப்பிணி காலகட்டங்கள்ல மைல்டு மியூசிக் என்ன செய்யுங்க, நீங்க போட்டு அமைதியான ஒரு நிலையில இருந்து அதை நீங்க என்ன செய்யுங்க, படிங்க. கிராத் ஓதும் போது நமக்கு பேச தோணல, கிராத் ஓதும் போது வேற எங்கேயும் நமக்கு டைவர்ட் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, அந்த கிராத்தோடைய அந்த துணி, அந்த குர்ஆனுடைய நடை நமக்கு மனசுல பீஸ்ஃபுல்லா கொடுக்குது. சோ சூரத்து மரியம் அப்படிங்கிறது குழந்தை கர்ப்பிணி காலகட்டங்கள்ல இருந்து எஜுகேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்துல நம்ம இருக்கிறோம். சோ நம்முடைய கர்ப்பிணி காலகட்டங்கள்ல இருந்து நம்முடைய குழந்தைக்கு தேவையான எஜுகேஷனை நம்ம கற்பில் நம்ம குழந்தைகள் இருக்கும்போது வயிற்றில் இருக்கும்போது நம்ம கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய சமூகத்தில் இருந்துட்டு நம்ம சொல்றோம், இந்த எஜுகேஷனை கொடுப்பதற்கு உண்டான முழு பொறுப்பு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல உள்ள ஹெட்டுக்கு தான் பொருந்தும், இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு தான் பொருந்தும். நான் சாப்பாடு கொடுப்பேன், நான் என்ன பண்ணுவேன், உங்க ஃபீஸை கட்டுவேன், எனக்கு இது முடிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. சோ பெற்றோருடைய பங்கு அப்படிங்கிறது கல்விக்கு உண்டான முழு சாதனத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய பேச்சுக்கு நான் திரை விடுகின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். Thank you, sir, for your thought-provoking speech, which has broadened our perspective and challenged us to think critically. Your presence here today has been a great honor, and we appreciate the time and effort you took to prepare and deliver this address.